வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பெய்டு கிளாஸாக தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் இருக்கும், அடுத்ததாக வந்து வீடியோஸும் இருக்கும், லைவ் கிளாஸஸும் இருக்கும், அடுத்ததாக லைவ் டிஸ்கஷனும் இருக்கும். ஓகே, இதுக்கு தனியாக ஒரு குரூப்பும் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேவும் இருப்போம். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து பெய்டு கிளாஸாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் என்ன, இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம், இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மினிமம் 50 நாள். ஓகே, எக்ஸாம் டேட் தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து நாங்கள் அடுத்து எக்ஸ்ட்ராவாகவும் கொடுப்போம். ஓகே, ஸோ 50 நாள் கிட்ட இருந்தாலுமே 50 நாளில் 100 மார்க்குக்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். ஓகே, நான் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 100 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். பட் இதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும், நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபுல் டைம் ஆஸ்பரண்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து 70 டே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு 120 டே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இதில் நான் கொடுக்குற அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மற்றபடி வீடியோஸ்க்கு நீங்கள் டெய்லி அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குற அந்த டைம் டேபிளே ஃபாலோ பண்ணலாம். டெஸ்ட் நான் இதில் என்ன கொடுக்குறோனோ அதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களுமே இதில் நான் கொடுக்கக்கூடிய அந்த லைவ் டிஸ்கஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். அப்ளிகேஷன் டேட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், 31/12 வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணிடுங்க. ஸோ பிப்ரவரி ஏப்ரலில் தான் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது நான் முன்னாலேயே சொன்னது தான். ஏன்னா ஜனவரி 22 வரைக்கும் உங்களுக்கு டெல்லி போலீஸ் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜிடி ஆரம்பிப்பாங்க. அப்படின்னால பிப்ரவரி எண்டில் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர பிப்ரவரியில் ஸ்டார்டிங்லாம் இருக்காது. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 நாளுக்கு மேலே இப்போவுமே டைம் இருக்குது. ஓகே, மினிமம் சொல்கிறேன், கண்டிப்பாக இது அதிகமாக தான் இருக்கும். நான் மினிமமாக 50 நாள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும், நாங்களுமே இன்னும் நிறையா டெஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ 50 நாள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது, மினிமம் தான் அந்த 50 நாள். நம்மளோட பேட்சோட அந்த டியூரேஷன் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு இன்னும் டைம் ஆகுது, எக்ஸாமுக்கு இன்னொரு 1 மாதம் இருக்குது, 100 நாள் கிட்ட போகுது அப்படின்னாலுமே 100 நாளுக்குமே உங்களுக்கு நாங்கள் கண்டென்ட் கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே, அதனால் 50 நாளில் நாங்கள் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எக்ஸாம் முடிகிற வரைக்குமே வந்து உங்கள் கூடயே நாங்களும் ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கு என்னால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம எஸ்எஸ்சிஜிடியில் இது வரைக்கும் அதிகமான ரிசல்ட் கொடுத்துருக்கோம், அது இன்னமும் அதிகமாகணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மோட்டிவோடு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கடந்த ஒரு 3 ரெக்ரூட்மெண்ட்டில் 1000க்கும் அதிகமான ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப் நம்ம சேனலில் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் இப்போ அடுத்து நிறைய ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னால நீங்கள் அந்த போஸ்ட்டில் பின்னால் போய் பார்க்கணும். ஓகே, ஒரு 6-7 மாதத்துக்கு பின்னால் போட்ட அந்த போஸ்ட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும். நம்ம மற்ற எக்ஸாம்லேயே அதிகமான ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ஜிடிக்கு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். கமெண்டில் நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இப்போது கடந்த 3 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சந்திரமா ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஃபிசிக்கலுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே அவங்க கையில் தான் இருந்திருக்கு. பட் எக்ஸாமில் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமுமே இது வரைக்கும் நம்ம கொடுத்த ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1000 தாண்டிடுச்சு எஸ்எஸ்சிஜிடியில் மட்டுமே. இந்த வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நான் எடுத்த சர்வே. ஓகே, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தேன். 1365 பேர் வந்து மெடிக்கல் எல்லாம் ஃபிட் ஆகி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 916 பேர் சந்திரமா ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. ஓகே, இன்னும் இதில் ஒரு சிலர் இந்த சர்வேல வந்து ஃபில் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஷுவராக 700க்கு மேலே வந்து செலெக்ஷன் ஆவாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அடுத்து 2026லையுமே வந்து இதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, அதுக்காக தான் இந்த கிராஷ் கோர்ஸே. நம்ம ஆல்ரெடி முன்னாலே இதுக்கான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம், தெளிவான சிலபஸ் கொடுத்துருக்கோம், அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னமுமே உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னால தான் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக 2026லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 67% கிட்டத்தட்ட ஒரு 70% அப்படிங்கிறது வந்து 90% தாண்டும். ஓகே, அதுதான் எங்களோட டார்கெட். ஓகே, 100% வரணும் அப்படிங்கிறது எங்களோட டார்கெட். அட்லீஸ்ட் 90% வந்து தாண்டணும். அதாவது ரிசல்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து செலெக்ஷன் ஆகி போகிறவங்கள 90% மேலே நம்ம ஸ்டூடெண்டாக தான் இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிலபஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2-3 வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இருந்தாலும் குயிக்காக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்க போகிறது உங்களுக்கு எக்ஸாம் தான்.
எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல். நல்ல மார்க் எடுத்தால் தான் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் போகவே முடியும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு, ஃபைனல் ரிசல்ட் இருக்க போகுது. ஃபைனல் ரிசல்ட் வந்து எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் இருக்கையிலே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா எக்ஸாமுக்கு தான். ஆனால் ஃபிசிக்கலும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு அங்கே வந்து 24 நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களுமே வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே ஓடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. 22, 21 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. நடுவில் எலெக்ஷன் வரனால கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகலாம். ஓகே, ஆனால் அதுக்காக வந்து ரொம்பலாம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எலெக்ஷனோட வந்து இதை கம்பேர் பண்ண வேண்டாம். ஓகேவா, அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து எல்லாராலையுமே வந்து ஒரு நல்ல டைமிங் வந்து கொண்டு வர முடியாது. அதனால் இப்போ இருந்து நீங்கள் எக்ஸாமுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்து டெய்லி 1 hour காலையில் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஓடிட்டு வந்துட்டு படிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களோட மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னும் உங்களால் வந்து சீக்கிரமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சீக்கிரமாக டயர்டும் ஆக மாட்டீங்க. ஒரு வாரத்துக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஓடிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு வாரத்துக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஃபிசிக்கலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதுவும் அகாடமியில் போய் சேர்றீங்க, ஃபிசிக்கலுக்காக நீங்கள் அகாடமியில் போய் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபே நம்ம கோர்ஸில் இருக்கிறத தான் பார்த்து டீச் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாகவே வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து வேறு எந்த கோர்ஸ்லையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பர்டிகுலராக வந்து மொபைல் உங்கள் கையில் கொடுக்கறது கிடையாது. ஓகே, ஸோ எந்தெந்த அகாடமிலலாம் வந்து மொபைல் கொடுக்கலை, வேறு கோர்ஸில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி பேர் நம்மளோட கோர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எதுவும் டீச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி அகாடமியில் உங்கள் கோர்ஸ் தான் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு சில அகாடமி இருக்காங்க. ஓகே, ஒரு சில அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நம்ம கோர்ஸை படிக்க சொல்லிடுவாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலம்மாள் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி விருதுநகரில் இருக்குது. ஓகே, அந்த சார் வந்து என்கிட்ட எப்போவுமே வந்து டச்சில் தான் இருக்கிறாரு. அவரே சொல்லுவார், படிக்கிறதுக்கு உங்களோட கோர்ஸ் தான் சார், ஃபிசிக்கலுக்கு மட்டும்தான் நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். ஒரு சிலர் வந்து டீச் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் மெயினாக உங்கள் கோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவரே என்கிட்ட சொல்லுவார். அவரோட பசங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவரே என்கிட்ட வந்து அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சு உங்களோட டீச்சிங்கில் தான் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகே, அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு சில அகாடமி வந்து டேரெக்டாகவே வந்து நீங்கள் சந்துரு மேத்ஸ் படிங்கன்னு சொல்லி படிக்க சொல்கிறாங்க. அவங்க ஃபிசிக்கலுக்கு மட்டும்தான் ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனால் வேறு ஒரு சில அகாடமிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் ட்ரெயின் பண்ணுறது போக எக்ஸாமுக்கும் டீச் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம கோர்ஸையே தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம கோர்ஸை வந்து பசங்களுக்கு வந்து அவங்க டீச் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில அகாடமி இருக்குது. ஓகே, பட் நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுவும் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபீஸை கட்டுறதுக்கு முன்னால் என்ஷூர் பண்ணிக்கோங்க, என்னால் வந்து சந்துரு மேத்ஸ் கோர்ஸை ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன்னா எக்ஸாமுக்கு என்னால் அடுத்து சொல்ல முடியும், இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத. இதுக்கு மேலேயும் வந்து இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த அகாடமி போனாலும் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக தாராளமாக போகலாம். அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போகலாம். ஓகே, ஆனால் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு அட்மிஷன் ஃபீஸு 10,000 15,000 பே பண்ணி காசை தான் வேஸ்ட் பண்ணுவீங்களே தவிர இந்த அளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட் அங்கே இருக்காது. என்னால் அதை வந்து அடித்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் அகாடமி ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை இப்போவே ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு அவங்க சந்துரு மேத்ஸ் கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, காலையில் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸை படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் காசை கட்டிட்டு வெளியில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எனக்கு இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ண விடலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அவங்க கட்டின ஃபீஸு வேஸ்ட் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 80 கொஷின் கேட்பாங்க. ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ், ஜிகேல 20 கொஷின். ஓகே, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகே, அக்யூரேசியுமே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வர்ற மாதிரியும் இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்க போகுது. வெறுமனே வீடியோ கொடுக்குறோம் பாருங்கள், அப்புறம் நீங்களாக போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே,
ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் வரணும், நெகட்டிவ் மார்க் அதிகமாக போகக்கூடாது, கண்டிப்பாக உங்களோட ஸ்கோரும் 100க்கு மேலே வரணும், அதுவும் 50-60 நாளுக்குள்ளே நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து நான் இந்த கோர்ஸில் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இங்கிலீஷில் எழுதினாலும் எழுதிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். அதனால் இது வரைக்கும் இதில் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். ஈவன் நம்ம இங்கிலீஷில் கண்டென்ட் கொடுக்குறப்போவே வந்து பாஸ் பண்ணவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா அப்போ இங்கிலீஷில் தான் எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்னு மாற்றினதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, எந்தெந்த டாப்பிக்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழ்லையும் கொடுத்துட்டோம். ஓகே, இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் முன்னாலேயே சொல்லிட்டேன். நீங்கள் வேணால் இதை ஒரு வாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, எவ்வளோ கட் ஆஃப் இதுக்கு முன்னால் இருந்திருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத வேணால் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரீசனிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரீசனிங்கில் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 அவுட் ஆஃப் 20, அதாவது 40க்கு 40 மார்க் வந்து நம்ம எடுத்தாகணும். இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ ரீசனிங்கோட சிலபஸ் வந்து நீங்கள் 5லேருந்து 7 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த டாப்பிக்கான டெஸ்ட்டும் நான் கொடுத்துருவேன். அந்த டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டாபிக் நீங்கள் உங்களுக்கு தரவாயிருச்சா இல்லையா, இப்போ திரும்ப பார்க்கணுமா இல்லையா, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு டாப்பிக்கை முடிச்ச உடனே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நம்ம வந்து பெஸ்ட்டு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நம்ம நிறைய ஷார்ட்கட் கொடுக்குறோம் அப்படின்னால தான் நம்மளோட கண்டென்ட்டை நிறையா இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க, அகாடமியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சும்மானாலும் பேசிக் மெத்தடில் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கே அது தெரியும். ஓகே, நம்ம யூனிக்காக இருக்கிறோம் அப்படின்னால தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் தப்பு இல்லை, ஃபாலோ பண்ணுறதுனால ஒன்றும் தப்புலாம் நான் சொல்லலை, ஃபாலோ பண்ணட்டும். ஈவன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய நார்த் இந்தியன் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, அதனால் நம்மக்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கற்றுக்கிட்டு டீச் பண்ணுறாங்கன்னா ஓகே, ஆனால் அதை வந்து அவங்க மறைச்சு ஏதோ அவங்களே பண்ணுற மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்து நார்த் இந்தியன் சேனல் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து அதை வந்து அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. ஓகே, அதுவும் நம்மளோடதை படிக்கக்கூடாதுன்னு வேற வந்து மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் நம்மளோடதே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பேசுகிறது நம்மளுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்க, பட் நம்மளோட தான் ஃபாலோ பண்ணுறாங்க இன்டைரக்டாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து இதில் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். இந்த 5லேருந்து 7 நாளுக்குள்ளே வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கல்ல. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே 20 கொஷின் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த 20 கொஷினுமே வித் சொல்யூஷனோட உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு டைமிங் கம்மியாகிட்டே வரும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 20 கொஷினுக்கு வந்து நான் 30 நிமிஷம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக கொடுக்கக்கூடிய அந்த 20 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இதில் வெறுமனே மார்க் எடுக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அக்யூரேசியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நெகட்டிவ் மார்க்கும் போகக்கூடாது. கரெக்டான கொஷினை மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். நீங்கள் 20க்கு 20மே கரெக்டாக அட்டன் பண்ண போகிறீங்க. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குயிக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மெயின். ஓகே, இதில் வந்து டைம் கொடுத்தா 2 மணி நேரம் கொடுத்தா நிறைய பேர் நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இத்தனை கொஷின் அதில் நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சேலஞ்சிங்கான விஷயமே. ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்க போகுது. மினிமம் 30 டெஸ்ட்டுக்கு மேலே கொடுப்போம். ஓகே, மினிமம் அதுக்கு மேலேயுமே இருக்கும். எக்ஸாம் டேட் தள்ளி போகுதுன்னா அதுக்கு மேலேயே வந்து டெஸ்ட்டு கொடுப்போம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். அந்த டெஸ்ட்டில் 12லேருந்து 13 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த 20 கொஷினையும் அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடுவீங்க. ஓகே, அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். 20 கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா 20மே கரெக்டாக தான் அட்டன் பண்ணுவீங்க. இல்லை 1-2 தெரியல அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருவீங்க, சும்மானாலும் அட்டன் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாமில் நான் வந்து வெளியில் வரமாட்டேன், எக்ஸாமில் மார்க்கால் நான் வெளியில் வரமாட்டேன். மெடிக்கல் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம், ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணாமல் போகலாம், அது வந்து உங்கள் கையில் இருக்குது. ஆனால் எக்ஸாமால் நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க, அது வந்து என்னோட கையில் இருக்குது. அதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். மார்க் எனக்கு கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மேத்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்க மாட்டாங்க, மென்சுரேஷன் மட்டும் வரும். ரேஸ் இன்ஸ்டால்மெண்ட்லாம் வந்து எப்போவாது கேட்டிருக்காங்க. ஓகே, அது நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருவேன். அதனால் அதுக்கு நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டாம். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு தனியாக 1-2 வீடியோ கொடுப்பேன், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவைன்னா மட்டும் நான் சொன்னோம்னா மட்டும் நடுவில் சொல்கிறப்ப நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேத்ஸுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, மேத்ஸ்லேயுமே நம்மளோட டார்கெட் வந்து 20 அவுட் ஆஃப் 20, 40க்கு 40 மார்க் எடுக்கணும். ஓகே, 30 நாளில் வந்து மேத்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ரீசனிங்கை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 30லேருந்து 32 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் இருக்க போகுது. ஸோ அந்த
அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக டீச் பண்ணியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணியிருப்பேன். ட்ரிக்கும் சொல்லியிருப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு புதுசாக நிறையா வீடியோஸ் கொடுப்பேன். 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷினை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு, மொத்தமாக எல்லா ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய கொஷினையும் டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதை டைப் வைஸ் பிரித்து உங்களுக்கு ஒரு 2-3 வீடியோவில், இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்போ பர்சன்டேஜுக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ, ரேஷியோக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ, அந்த மாதிரி ஒரு 1-2 வீடியோலேயே வந்து உங்களுக்கு மொத்த அந்த பேப்பரையுமே ரிவைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருவேன். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அடுத்து வந்து இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே பெஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதுக்கு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நம்ம கொடுத்துருக்க மாதிரி ஷார்ட்கட் தமிழில் யாருமே கொடுக்கல. ஓகே. அதை என்னால் அடுத்து சொல்ல முடியும். ஓகே. ஒரு சில ஷார்ட்கட்லாம் யாருக்கிட்டையுமே இருக்காது தமிழில். ஓகே. நார்த் இந்தியன் சேனல்ஸில் தான் ஒரு சிலர் டீச் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறையா இடத்துல இருந்து கற்றுக்கிட்டது, ஒருத்தர் இருந்து கற்றுக்கிட்டது கிடையாது. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, ரீசனிங்கில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் மேத்ஸில் ஒரு வீடியோக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும். இப்போ பர்சன்டேஜில் 10 வீடியோ இருக்குதுன்னா அந்த 10 வீடியோக்கும் 10 டெஸ்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மொதல் வீடியோவில் என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்களோ அதே டைப் ஆஃப் கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு கொஷின் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். அதாவது நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா அதில் நல்ல மார்க் எடுப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிடும், நம்ம இன்னும் அதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, அப்போ திரும்ப பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறமுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் கூட கொடுப்பாங்க. ஒரு வீடியோலேயே நீங்கள் அந்த வீடியோவில் என்ன படிச்சிங்களோ அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த ஃபீஸில் கொடுக்குறது பாசிபிளே கிடையாது. ஓகே. பட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை வந்து என்னால் பெருமையாக சொல்லிக்க முடியும். ஏன்னா இதுக்கு வந்து நான் நிறையா இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். டெஸ்ட்டுங்கிறது சும்மா வந்துடாது. அதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்கணும். அது ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆளால் தான் அதை வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுவும் ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோவில் என்ன டீச் பண்ணமோ அதே மாதிரி சிமிலரான கொஷின்ஸ் கொடுக்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஓகே. யாருமே வந்து இதை பண்ணது கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே இருக்கும். ரீசனிங்க்கு எப்படி உங்களுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே இருக்கும். அடுத்து செக்ஷனல் டெஸ்ட்டுமே இருக்கும். 20 கொஷினாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு டெஸ்ட் இருக்கும் நீங்கள் மேத்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஓகே. அதுவுமே 30 டெஸ்ட்டுக்கு மேலே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடு இதுலேயுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மேத்ஸ் வந்து நீங்கள் 10 நிமிஷத்துலாம் முடிக்க முடியாது. ஓகே. நான் உங்களுக்கு அதிகமாக தான் டைம் கொடுத்துருக்கேன். 20 நிமிஷத்தில் முடிக்கலாம். பட் 30 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக அக்யூரேசி வந்து இதுலேயுமே இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக இதுலேயுமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்ததாக ஜிகேவோட சிலபஸ் இவ்வளோ இருக்குது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, பயாலஜி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே கேட்குறாங்க. ஓகே. பட் எல்லாத்தையுமே உங்களால் வந்து இந்த 50 நாளுக்குள்ளலாம் படிக்க முடியாது. அப்படியே படித்தாலும் ஃபுல் மார்க்லாம் எடுக்க முடியாது. அதனால் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து உங்களோட டார்கெட் வந்து 7 தான். 20 கொஷினுக்கு 7 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். 40க்கு 14 மார்க் மினிமம். இது கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ 1 இல்லைனா 2-3 கொடுப்பேன். அந்த டைமிங் வச்சு கொடுப்பேன். ஓகே. 1 ஹவர் வர்ற மாதிரி, 1.5 மணி நேரம் வர்ற மாதிரி கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே. டைம் டேபிளாக நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன். முன்னாலேயே தனித்தனி ஃபோல்டராக போட்டு கொடுத்துருவேன். ஓகே. டே 1க்கு இது படிக்கணும், டே 2க்கு இது படிக்கணும் அப்படிங்கிற தனித்தனி ஃபோல்டராகவே கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஜிகே வீடியோ. அது வந்து 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷினை டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்து பிரதீப் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தமிழில் தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஓகே. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அவர் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவார். அந்த கொஷின் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவார். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி கொஷின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகலாட்டியுமே அவர் சொல்கிற அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே. அது போக ஸ்ட்ராட்டஜிக்கும் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமாகவே ஒரு 15லேருந்து 20 வீடியோக்குள்ளே கொடுத்துருவோம். ஓகே. நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு 10 வீடியோ 15 வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை. முக்கியமான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, எக்ஸாமில் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளது 2025 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த கரண்ட் அஃபேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோ பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நான் கொடுக்குற எல்லாத்துக்குமே வீடியோவும் இருக்கும், பிடிஎஃப்பும் இருக்கும். ஓகே. ஸோ இதை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் 10-15 மார்க் கூட எடுக்கலாம். பட் நான் மினிமமாக 7, அது 10-15 கொஷின் கூட போடலாம். 30 மார்க் கூட நீங்கள் எடுக்கலாம். பட் மினிமமாக 7 கொஷின் அட்டன் பண்ணால் போதும், ஒரு 14 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு டார்கெட் வச்சுருக்கேன். ஓகேவா.
அடுத்ததான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிராமர் கொஷின்ஸும் வரும், வொக்காபுலரியும் வரும், க்ளோஸ் டெஸ்ட்டும் வரும். இந்த வருஷம் ஈவன் உங்களுக்கு பேராகிராஃப் ரீடிங் கூட வரலாம். அது எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்கிறப்ப தெரிஞ்சிடும். முன்னாலே எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா பாசிபிள் தான். பட் இதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து 30-40 நாள் 50 நாளுக்கு மேலே கொடுத்தா தான் வந்து அது பாசிபிள். ஓகே, அப்போ இருக்கக்கூடிய டைமை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இதில் நம்மளோட மேக்ஸிமம் மார்க்கை வந்து கொண்டு போகணும். ஓகே, ஸோ 20க்கு 7 கொஷின் இதுதான் நம்மளோட டார்கெட். இது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். 40க்கு 14 மார்க் இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியக்கூடிய ஒரு டார்கெட் தான். ஓகே, இது நான் ஒரு 10 நாளில் உங்களை வந்து அச்சீவ் பண்ண வைப்பேன். ஓகே, 10 நாளில் வந்து 40க்கு 14 மார்க் வந்து எடுக்க வைக்க முடியும் என்னால். ஓகே, ஸோ ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒக்காபுலரிஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். டாப் 100 சினானிம்ஸ், டாப் 200 ஆண்டானிம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்டிருந்த ஒக்காபுலரி எல்லாமே வந்து தனியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து கொடுத்துருவோம். ஓகே, தனித்தனியாக வந்து அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம். அதுவுமே உங்களுக்கு டெய்லி வரும். 2024 உள்ளது ஆல்ரெடி முன்னாலே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அதையுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து கிராமருக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, 35லேருந்து 40 வீடியோ வரைக்கும் வரும். ஆல்ரெடி ஒரு 22 வீடியோ கொடுத்துருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ அது வந்து நம்மளுக்கு மொத்தமாக வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்காது, கோர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, கோர்ஸில் இன்னும் அது வந்து அப்டேட் ஆகும். இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்த அந்த 2025 கொஷின்ஸ், இப்போ லேட்டஸ்ட் பேட்டர்னில் வரக்கூடிய கொஷின், அடுத்து நடக்க போகிற எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்க போகிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இதில் கொடுப்போம். ஓகே, ஸோ மொத்தமாக ஒரு 35லேருந்து 40 வீடியோ கிட்ட வரும். ஒரு வீடியோ 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னால இது எல்லாமே நீங்கள் வந்து 10லேருந்து 15 நாளுக்குள்ள முடிக்க முடியும். 10 நாளாக நான் இதில் வந்து டார்கெட் வச்சிருக்கேன். எக்ஸாம் டேட் தள்ளி போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டார்கெட் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப லோடு கொடுக்கக்கூடாது. அந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மேத்ஸ் ரீசனிங் தான் டெஸ்ட் தேவை. அதில் தான் உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணணும், அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும். இங்கிலீஷ் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்கல்ல, நம்ம கோர்ஸில் டெஸ்ட் இருக்குது, ஆல் இன் ஒன் கோர்ஸில் டெஸ்ட் இருக்குது, அதையே கொடுக்கனால கூட கொடுக்கலாம். பட் அது உங்களுக்கு ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது அப்படின்னா நான் வந்து கொடுக்கல. ஓகே, வேணால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்கல்ல, அப்போவே வந்து உங்களுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே, ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கொடுக்குறதே கடைசியாக தான் கொடுக்குறோம். அந்த டைமில் வந்து டெஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நியூ பேட்டர்னில் எதுவும் கேட்டுருவாங்களா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நியூ பேட்டர்னில் இது வரைக்கும் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, பர்டிகுலர் ஹோமோனிம்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இது நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்டிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எம்டிஎஸ்சில் கேட்குறாங்கன்னா தான் ஜிடியில் கேட்பாங்க. ஏன்னா எம்டிஎஸும் 10th லெவல், ஜிடியும் 10th லெவல். எம்டிஎஸ்சில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது அப்படியே ஜிடியில் ஃபாலோ ஆகும். ஈவன் இப்போ எம்டிஎஸ்க்கு நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து 2.0 சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சந்திரமாஸ் 2.0 சேனலில். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஓகே, நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நிறைய பேர் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. டைம் கிடச்சா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே ஜிகே, இங்கிலீஷ், ரீசனிங் 3 டாப்பிக்குமே கொடுக்குறோம். ஓகே, ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு ஜிடிக்கு முன்னால் ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். எம்டிஎஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிளானை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த கிராஷ் கோர்ஸ்லேயே நான் வந்து அதையுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் புது டாபிக் கேட்டிருக்காங்க, இல்லைனா நியூ பேட்டர்னில் நம்ம டார்கெட்டில் கொடுத்தது போக வேறு எதுவும் கேட்டிருக்காங்கன்னா அதை நான் உங்களுக்கு தனியாக அதையுமே டீச் பண்ணிடுவேன். ஓகே, இல்லைனா ஆல்ரெடி இருக்க வீடியோவை உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருவேன். ஓகே, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நியூ பேட்டர்ன் பற்றி இப்போ நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நியூ பேட்டர்னா எல்லாமே புதுசாக இருக்காது, 1-2 ஏதோ 1-2 புதுசாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அது எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து லைவ் டிஸ்கஷன் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வீக்லி அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் வந்து நான் லைவில் வருவேன். அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவேன். நீங்கள் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுல எதுவும் கஷ்டம் இருக்குதா, ஏதாச்சும் உங்களுக்கு மென்டலி உங்களை வந்து எது வந்து உங்களை அதை பண்ண விடாமல் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் அந்த செஷன் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்குற மாதிரியும் இருக்கும். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நார்மலாக உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலுமே கிளியர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய சப்ஜெக்ட் வைஸ் டவுட் வருது அப்படின்னாலுமே அதுக்கு நம்ம தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் நீங்கள் அந்த டவுட்லாம் வந்து போடலாம். அதுக்கு தனியாக வீடியோ கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வீடியோ கொடுப்போம். அதுவுமே லைவாக கொடுக்கணுனாலும் கொடுத்துருவோம். ஓகே, இல்லை நம்ம கொடுக்குற ஷெட்யூல் கரெக்டாக இல்லை, உங்களுக்கு வந்து அதிகமாக லோட் இருக்கிற மாதிரி இருக்குது, எக்ஸாம் டேட் தள்ளி போகிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த டார்கெட்டை கம்மி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எல்லாமே நம்ம அந்த லைவ் டிஸ்கஷனில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் வந்து முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிட்டு நடக்கும். ஒரு நாள் அப்படிங்கிறது மினிமம், தேவைப்பட்டால் அதிகமாக கூட நம்ம வந்து இதை எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கிராஷ் கோர்ஸும் கொடுத்துருக்கோம், ஆல் இன் ஒன் கோர்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகே,
ஸோ கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499. இதில் வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இதில் இந்த கண்டென்ட் மட்டும்தான் வரும். ஓகே, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது 1499. ஓகே, அதுக்கு வந்து 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. அதில் எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸுமே வந்துடும். எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட்டு, ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, ஆர்பிஎஃப், அடுத்ததாக வந்து குரூப் டி, டெக்னீஷியன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரக்கூடிய அந்த ட்ரேட்ஸ்மேனு, கோஸ்ட் கார்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கும். இந்த கிராஷ் கோர்ஸில் நான் என்ன கொடுக்குறேன்னா அதுவுமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் அப்படியே இருக்கும். ஓகே, நான் வேற எந்த கோர்ஸில் என்ன பண்ணாலுமே அது ஆல் இன் ஒன் கோர்ஸில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறவங்க தனியாக இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து எனக்கு இந்த ஜிடி மட்டும்தான் டார்கெட் அப்படிங்கிறவங்க கிராஷ் கோர்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். இல்லை நான் அடுத்த ஃபியூச்சரில் வேறு எக்ஸாமும் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுலேயுமே சேம் கண்டென்ட் இருக்கும். இந்த ஜிடி மட்டும், இந்த கிராஷ் கோர்ஸ் மட்டும் போதுங்கிறவங்க 499 பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ராவாகவும் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தேவை அப்படிங்கிறவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு 2 கோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சந்திரமாஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. iOS யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுலேயுமே தனியாக ஆப் இருக்குது. ஓகே, நீங்கள் அதுலேயுமே சந்திரமாஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் இருக்க லிங்க்கும் கொடுத்துருக்கேன், iOS ஆப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், நேம், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு கிராஷ் கோர்ஸ் இருக்கும், அடுத்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பை நவ் அப்படிங்கிறத கொடுங்க. இதுவுமே இஎம்ஐயில் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கேன். இஎம்ஐயில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு 300 அப்படிங்கிற மாதிரி 2 மாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் ஒரு மாதத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரே பேமெண்ட்டாக பண்ணால் 499, 2 பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா அது வந்து 600 ஆயிரும். 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பை நோ அப்படிங்கிறது கொடுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸுமே இஎம்ஐயில் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பே ஆன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன்பே மூலமாகவோ, ஜிபே மூலமாகவோ, பிம் மூலமாகவோ, இல்லைனா வேறு நெட் பேங்கிங், கார்டு, வேறு எது மூலமானாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூ கொடுத்துட்டு பே பண்ணிங்க அப்படின்னா பே பண்ண அடுத்த செகண்டே கோர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். ஓகே, நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து வீடியோன்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. 5ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கிராஷ் கோர்ஸில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் இருக்காது. நீங்கள் டேரெக்டாக கோர்ஸை ஓப்பன் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நிறையா கண்டென்ட் இருக்கும். ஸோ அதில் எந்த ஃபோல்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதில் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபோல்டர் நான் இன்னும் ஆட் பண்ணல, இனிமேல் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா 5ஆம் தேதி அப்படின்னாலும் இப்போ நான் ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ 5ஆம் தேதிக்கு முன்னால் உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ கொடுத்துருக்கேன். இப்போ டே 1, டே 2 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஒவ்வொரு நாளுக்குள்ள ஃபோல்டருக்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து ரீசனிங்னா ரீசனிங், மேத்ஸ்னா மேத்ஸ், அது போக ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், வேறு என்ன கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். நீங்கள் வேறு ஃபோல்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுலேயுமே உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும். ஓகே, இப்போ லெட்டர் சீரிஸ் பார்க்குறீங்க, அதுக்கான டெஸ்ட் உங்களுக்கு டே 2ல் இருக்கும். அதுக்கான ஆடியோ மெசேஜ் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்து லெட்டர் அனலாகி, இதுவுமே ஃபஸ்ட் டேல உள்ள டார்கெட் தான். ஓகே, லெட்டர் அனலாகி பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த அனலாகிக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. லெட்டர் கிளஸ்டர் பார்க்குறீங்க, அதுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் பார்ப்பீங்க, அதுக்கான டெஸ்ட். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு வீடியோ, அடுத்த வீடியோக்கான டெஸ்ட், வீடியோக்கான டெஸ்ட், அந்த மாதிரி ரீசனிங்கும் மேத்ஸுக்கும் இருக்கும். ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் தேவையில்லை. ஏன்னா அதில் டெஸ்ட் போட்டால் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த பாயிண்ட்டும் கிடையாது. பட் மேத்ஸ் ரீசனிங்கு டெஸ்ட் போட்டால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது கோர்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஷர், நான் இப்போ தான் ஒரு எக்ஸாம் படிக்க போகிறேன், இது வரைக்கும் எந்த எக்ஸாம் படித்ததே இல்லை அப்படிங்கிறவங்களுமே கண்டிப்பாக இப்போ ஜாயின் பண்ணால் கூட கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் வந்து ஜிடி எக்ஸாம் எழுதியிருக்கேன், இல்லைனா வேறு எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுமே இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகே, அவங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட், எனக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, மேத்ஸ் வராது, இங்கிலீஷ் வராது அப்படிங்கிறவங்களுமே இதில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம், பொறுமையாக தான் டீச் பண்ணியிருப்போம். 50 நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணிவிட்டு பாதியாக முடிச்சிருக்க மாட்டோம். ஓகே, தேவையானதை தெளிவாக டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஒன்று பண்ணால் உருப்படியாக பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் கிளியராக இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு யாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரிலாம் வந்து அதில் டீச்சிங் இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். ஓகே, ஸோ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 to 8 மணி நேரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டார்கெட் வேரி ஆகும்.
மினிமம் 5 மணி நேரம், மேக்ஸிமம் 8 மணி நேரம், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டார்கெட் இருக்கும். டெஸ்ட் போடுறதோட சேர்த்து தான் சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணுறதோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அகாடமியில் எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இவ்வளோ நேரம் சந்துரு மேத்ஸ் பார்க்குறதுக்கு டைம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு நான் காலேஜ் போய்கிட்டு இருக்கேன், இல்லைனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் இவ்வளோ டைம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நான் ஆல்ரெடி வேறு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன், 200 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய மற்ற எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 50 நாளுக்குள்ளே நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு எக்ஸாமும் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. என்னால் அதை வந்து அடுத்து சொல்ல முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் படிப்பேன், 50 நாள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கு ஐடியா இருக்கான்னா ஐடியாவே இல்லை. நீங்கள் எஃபர்ட் போடலைன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் மெடிக்கலில் ஃபிட்டாக இருக்கிறவங்க, எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரன்னிங் நான் ஓடிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பே பண்ணி கஷ்டப்பட்டு படிங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது, உங்களால் ஓட முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுதுன்னா நீங்கள் இவ்வளோ இதில் பே பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ எஃபர்ட் போட்டு அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போக போகுது, நீங்கள் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆனாலோ மெடிக்கலில் ஃபெயில் ஆனாலோ. அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ரன்னிங் ஓடிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறவங்க, கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறவங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறவங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க, இந்த கிராஷ் கோர்ஸ் இப்போ நான் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கு படிக்க போகிறீங்க, நீங்கள் நம்ம கோர்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம், இந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஃபார்முக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட நேம், எஸ்எஸ்சியில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த ரெஜிஸ்டர் நம்பர். ஓகே, ரெஜிஸ்டர் நம்பர் இப்படி இருக்கும், நீங்கள் இப்போ லாகின் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் தான் போடுவீங்க. ஓகே, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இங்கே கொடுங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. ஏன்னா இதில் நம்ம டார்கெட், அடுத்த டிஸ்கஷன், வேறு அப்டேட் எல்லாமே நம்ம தனியாக ஒரு குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் கேட்குறோம். கம்மியான பேர் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப், நிறைய பேர் இருந்தால் டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. நான் பேமெண்ட்டே பண்ணலை, எதுலையுமே ஜாயின் பண்ணலான்ட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு தான் இதில் எந்த யூஸுமே இல்லை, எங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஏன்னா பேமெண்ட் பண்ணவங்க தான் இந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ண முடியும், வீடியோலாம் பார்க்க முடியும். நீங்கள் வெறுமே இந்த குரூப்பில் இருக்கிறனால ஒரு யூஸும் கிடையாது. நாங்கள் முடிஞ்ச அளவு வெரிஃபை பண்ணிட்டு தான் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. டெலகிராம்லேயுமே நீங்கள் அதே நம்பரை வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் கேட்டிருக்கேன். ஜிடி வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டா இல்லைனா ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸில் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையா இல்லைனா கிராஷ் கோர்ஸ்லையா ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஜாயின் பண்ணலை அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதாவது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம், எனக்கு வந்து மேத்ஸ் வராது, இல்லைனா எனக்கு இது பிரச்சனை, அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைனா வேறு எதுவும் இந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நான் சொன்னது போக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, பேராகிராஃபாக இதில் டைப் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு குரூப் லிங்க் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம், குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நீங்கள் கோர்ஸ்லையும் சரி, அடுத்து நான் கொடுக்குற வீடியோவையும் சரி, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. நான் எதுலனாலும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 100க்கு மேலே டார்கெட் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ டார்கெட், அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட் 40க்கு 40, அரை மணி நேரத்தில், மேக்ஸிமம் அரை மணி நேரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மேத்ஸுக்கு நம்ம பாதி டைம் கொடுக்கணும். ஓகே, ரீசனிங்கில் 40க்கு 40 13 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஒருவேளை ரீசனிங்கில் அதிகமாக டைம் கொடுக்குறோம்னா மேத்ஸில் கம்மி பண்ணிக்கலாம். மேத்ஸ் 25 நிமிஷம் கூட கம்ப்ளீட் பண்ணலாம், 20 நிமிஷத்தில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம், 15 நிமிஷத்தில் கூட கம்ப்ளீட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, பட் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஜிகேல 14 நம்மளோட டார்கெட், 14 மார்க் 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இங்கிலீஷ் 14 மார்க் 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ 1 மணி நேரத்தில் 108 மார்க்கு மேலே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களால் எடுக்க முடியும், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, ஸோ எக்ஸாம் டேட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம கோர்ஸில் மற்ற டெஸ்ட் எல்லாமே வந்துடும், உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே வந்துடும். ஃபுல் டெஸ்ட் நம்ம கோர்ஸில் கிடையாது, நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அதுவும் கொடுங்கன்னு கேட்டுறாதீங்க. நம்ம இவ்வளோ பண்ணுறதே இந்த 499க்கு வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஏன்னா இதுக்கு நான் நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும், டீச் பண்ணுறவங்களுக்கு, டெஸ்ட் ரெடி பண்ணுறவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும், நானும் இதுக்கு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப 499 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இவ்வளோ ரிசல்ட் கொடுத்தவங்க கம்மியான ஃபீஸில் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரிசல்ட் கொடுத்தோடனே ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணி விளம்பரம் தான் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஃபீஸை கம்மி பண்ணி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் தான் வாங்கிக்கணும். ஓகே, டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் இப்போ நியூ இயர்க்குலாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போவே கூட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா வாங்கிக்கோங்க, டெஸ்ட் சீரிஸ்க்கு வாங்கிக்கோங்க, அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் கொடுத்துருப்பாங்க, அது வாங்காதீங்க.
ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்போவே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ நான் இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெய்லி கொடுப்பேன். ஓகே. டெய்லி ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பேன். அதில் உங்களோட மார்க் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நான் கேட்பேன். ஓகே. ஸோ அதை எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு யார் கம்மியான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு லைவ் கிளாஸோ இல்லைனா அவங்ககிட்ட கால் பண்ணியோ பேசி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஒரு 1-to-1 மாதிரி தான். ஓகே. ஒவ்வொருத்தருக்குமே வந்து இதில் நான் வந்து முடிஞ்ச அளவு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே. நிறைய பேர் இருந்தீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. பட் ஒரு லைவ் கிளாஸாக கூட வச்சு உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுப்பேன். ஓகே. ஸோ அதனால் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறோம். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான டிப்ஸும் கொடுக்க போகிறேன். ஓகே. டெஸ்ட்டை வந்து எப்படி கொண்டு போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கிராஜுவலாக உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இதில் கைடன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு 5ஆம் தேதிக்குள்ளேயே ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணனாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஃபோல்டர் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஆனால் நீங்கள் 5ஆம் தேதிக்கு முன்னாலே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமான டைம் இருக்கும். நம்ம கொடுக்குற டார்கெட்டை கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஏன்னா நீங்கள் அதுலேயே ஒரு 5-6 பேர் உங்களுக்கு ஒரு 5-6 நாள் வந்து பின்னால் இருக்கீங்க அப்படின்னா அதுவே உங்களை டீமோட்டிவேட் பண்ணும். ஓகே. அதுக்கப்புறம் நான் கண்டக்ட் பண்ணுற அந்த லைவ் செஷன்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகே. ஏன்னா நான் அந்த டைமில் எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு நான் எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கிறனால நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் 100% உங்களால் வந்து எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. மற்றவங்களோட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இப்படி எல்லாரும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த வீடியோவை எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எங்கேயும் அகாடமி வேறு எங்கேயும் இன்ஸ்டியூட்லாம் போனீங்க அப்படின்னா 10,000 15,000 20,000 ஃபீஸ் வாங்குவாங்க. ஓகே. பட் கண்டென்ட் இதை விட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஃபீஸ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறோம் அப்படின்னால குவாலிட்டியில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே. ஸோ நம்ம கம்மியாக வாங்குறோம்னா அதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. அதை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ கம்மியாக தான் வாங்குவோம் நம்ம எப்போவுமே. எவ்வளோ ரிசல்ட் கொடுத்தாலும் 1,00,000 பேர் செலெக்ஷன் ஆனாலும் நம்மளோட ஃபீஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஓகே. ஏன்னா செலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எய்மே தவிர இதை வச்சு நிறைய சம்பாதிச்சணும் அப்படிங்கிறது வந்து எய்ம் கிடையாது. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.